மாத்தர கந்தர பகுதியில் ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. கந்தர போலீசார் ஒரு பெண்ணை கைது செய்திருக்காங்க. உண்மையில இந்த செய்தி ரொம்ப விசித்திரமான செய்தி, மனசுக்கு ரொம்ப கவலையா இருந்த செய்தி. காரணம் என்னன்னா, இன்றைக்கு வந்து சிறுவர் தினம். சிறுவர் தினத்துல இப்படி ஒரு கைது நடவடிக்கை, அதற்கு பிறகு நீதிமன்றத்துல இப்படி ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரொம்ப நெருடலா இருந்துச்சு. அதனாலதான் இந்த காணொளி. அதாவது 2 சாக்லேட்டுகள் திருடியதற்காக ஒரு தாய் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தனியாக போகல, தன்னுடைய 2.5 மாத குழந்தையோட போயிருக்காங்க. 2.5 மாத குழந்தையோட ஒரு தாய் 2 சாக்லேட்டை திருடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது எங்களால் உண்மையாகவே யூகிக்கவே முடியலை. சரி, இந்த சூழ்நிலையை அந்த கடைக்காரரோ முதலாளியோ கொஞ்சம் வித்தியாசமாக அல்லது கொஞ்சம் பொறுப்போட கையாண்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் அதற்கு பிறகு வாதாடுறவங்க இந்த பெண் 2.5 மாத குழந்தையோட தடுப்பு காவலில் வைக்கப்படும் போது அது தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியும் நீதிபதி அதை கருத்தில் கொள்ளாம இல்லை, அவங்க தடுப்பு காவலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று பார்க்க கிடைச்சது. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நெருடலான ஒரு விஷயமா இருந்துச்சு. பெரிய பெரிய ஊழல் பெருச்சாளிகள், மிகப்பெரிய திருடர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு முன்னாலே தெரிஞ்சவங்க, ஆனாலும் அவங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வழக்குல ஒரு பெண் 2.5 மாத குழந்தையோட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. செய்தி பார்த்தோன்னு உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. அதற்காக தான் இந்த காணொலி. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன்.